ஒரு இருண்ட நாள் வரப்போகிறது. அந்த இருண்ட நாள் வருவதற்கு முன்னாடி நீங்கள் போய் சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகளை சுதந்திரித்து அதிகாரத்தை கொடுக்கிறேன். இப்ப போய் சொல்லி அவனுடைய இருதயம் குத்தப்படும், அவனுடைய இருதயம் திறக்கப்படும். உன்னுடைய வார்த்தை ஈட்டியை போல அவனுக்குள்ளே ஊடுருவி அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா இயேசுவை பத்தியோ பைபிளை பத்தியோ எழுப்புதலை பத்தியோ பேசுற புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவனுடைய இருதயம் கல்லான இருதயமா இருக்கு. ஆனா இனிமே என்ன நடக்க போகுது என்று கேட்டால், இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னாடி கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தை வேகமாக வாசித்து, அந்த தீர்க்க தரிசனத்திற்கும் சுவிசேஷ ஊழியத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். 2025 ஆண்டு துவங்கின உடனே 2025 வருஷம் நீங்கள் என்ன ஊழியம் செய்ய போறீங்க, என்ன செய்யணும், நான் என்ன செய்ய போகிறேன் என்ற காரியத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக பேசியிருந்தார். ஜனவரி 18 2025 வருஷம் நமக்கென்று கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அதில் கொடுத்திருந்தார். பல காரியங்கள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருந்த போதும் சுவிசேஷ ஊழியத்தை குறித்து கர்த்தர் அன்றைக்கே அப்பொழுதே பேசியிருந்தார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாகவும், அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு அதிகாரத்தை தரக்கூடிய வார்த்தையாகவும் அதில் இருப்பதை என்னால் வாசிக்க முடிந்தது. அதனால இந்த தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் என்ன பேசி இருக்கிறார், நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களையும் அதிகாரங்களையும் வைத்திருக்கிறார், இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் போது எப்படிப்பட்ட ஒரு பலனை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2025 இந்த பலனை நாம் பார்க்க போகிறோம். ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கிடையாது. இந்த வருடத்திலேயே இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நம்மளால பார்க்க முடியும். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் வேகமாய் வாசிக்கிறேன். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக அநேக இடங்களிலே போக முடியாதபடிக்கு, நுழையக்கூடாதபடிக்கு அநேக கதவுகளும் நம்மளே நமக்கு தடையாகத்தான் இருந்தோம். எப்படி சுவிசேஷ ஊழியத்துக்கு நாம் போகணும், நமக்கு நாமே தடைகள், குடும்பத்தில் காணப்படக்கூடிய தடைகள், எந்த கிராமத்துக்கு போகணும், அநேக தடைகள், மூடப்பட்ட ஒரு கதவுகளாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த வருடம் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதோ திறந்த வாசலை வைக்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணியும் திறக்காத கதவுகள் திறக்கப்படும். இவ்வளவு நாள எவ்வளவோ பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி சில கதவுகள் திறக்கும் என்று நாம் காத்து கொண்டிருந்தோம். ஒரு கதவுமே திறக்கல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் நீங்கள் முயற்சி பண்ணியும் திறக்காத கதவுகள் திறக்கப்படும். இவைகளுக்கு பின்பு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை உங்களுடைய கண்கள் காணும். கர்த்தர் அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசி வைத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கலைன்னு பல நாளாக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் தீர்க்க தரிசனம், எல்லா தீர்க்க தரிசனங்கள் அது நிறைவேறுதலை நம்மளால பார்க்க முடியும். இருப்பு தாழ்பால்கள் உடைக்கப்பட்டு ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுடைய கண்கள் காணும். இதுவரைக்கும் ஒளிப்பிடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷங்களை இன்னும் நம்ம பார்க்கல. மனுஷனுடைய பொக்கிஷம் என்பது பணம், பட்டம், பதவி, சொத்து, இந்த மாதிரி தான் பொக்கிஷம். கர்த்தருடைய பார்வையில் எது பொக்கிஷம் என்று கேட்டால் ஆத்துமாக்கள் தான் பொக்கிஷமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான ஆத்துமாக்களை உங்களுடைய கண்கள் காணும். மப்பும் மந்தாரமும் இருள் அதிகாரம் பெறும் முன்னே சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பன் கேட் கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு சுதந்திரமான ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு மப்பும் மந்தாரமுமான ஒரு இருண்ட நாள் வரப்போகிறது. அந்த இருண்ட நாள் வருவதற்கு முன்னாடி நீங்கள் போய் சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகளை சுதந்திரிச்சிருக்கங்க. இது நல்ல ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிற. இந்த நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு இருண்ட நாள் வரும். அந்த நாளுக்கு முன்னாடி நீங்கள் எல்லைகளை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லப்படும். ஸோ கிதியோன் போகிறது கிதியோனாக இருந்தாலும் கூட இருந்து கிரியை செய்வது அது கர்த்தராக இருப்பார். ஸோ போகிறது நீங்களாக இருந்தாலும் கிரியை செய்கிறது கர்த்தராக இருப்பார். கட்டுக்களை அவிழ்க்க இதுவே காலம். கர்த்தர் அன்றைக்கே நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு இதுதான் காலம்.
இன்னொரு காலம் இருக்கு, இல்லை இன்னொரு ஜெபம் நடத்துவாங்க, இன்னொரு அபிஷேக கூட்டுகை நடக்கும், அன்னைக்கு இதே வார்த்தைகளை பேசுவாங்க, அன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் சில மாதங்கள் இருக்கு, அதற்கு பிறகு கட்டவிழ்க்கக்கூடிய ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி இன்னொரு நாள் என்பது கிடையாது. கட்டுக்களை அவிழ்க்க இதுவே காலம். ஸோ இந்த காலத்தில் தான் நம் கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும். தடை பண்ணுகிறவன் தடை பண்ணப்படுகிறான். ஸோ யாரெல்லாம் நமக்கு தடை பண்ணினார்களோ அவர்களை கர்த்தரே தடை பண்ணி நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, சுவிசேஷகன் எவனும் கிராமங்களை சுதந்திரித்துக் கொள்ள கடவன். கர்த்தரே நல்ல ஒரு அத்தாரிட்டியை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷகன் எவனும் கிராமங்களை போய் சுதந்திரிச்சுக்கோங்க, கர்த்தரே கொடுத்துறாரு. இது ஓப்பன் கேட்டா இருக்கு. கானானை எப்படி சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தையும், அந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக பெலனையும் எப்படி கர்த்தர் கொடுத்தாரோ அந்த மாதிரி கிராமங்களை சுதந்திரிப்பதற்கு சுவிசேஷகனுக்கும் கர்த்தர் வார்த்தையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சுதந்திரித்து கொள்ள போகிறவன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டே ஜனங்களை சுதந்திரித்து கொள்ளுவானாக. ஸோ கிராமங்களுக்குள்ள போறோம், ஜனங்களை எப்படி சுதந்திரிக்கணும் என்று கேட்டால் கர்த்தருடைய நாமத்தை கொண்டே சுதந்திரிக்க வேண்டும். ஸோ கர்த்தருடைய பெயரை சொன்னால்தான் சுதந்திரிக்க முடியுமே ஒழிய ஏதோ போனோம் வந்தோம்னா சுதந்திரிக்க முடியாது. என்னுடைய நாமத்தை கொண்டே சுதந்திரித்து கொள்ளுவானாக. வாய் திறமையினால் அல்ல, மந்திர வித்தையினாலும் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை கொண்டே சுதந்திரித்து கொள்ள கடவன். ஸோ எனக்கு திறமை இருக்கு, நான் எதனாலும் செஞ்சிருவேன்னு சொல்லி என்னுடைய திறமையை நம்பி நான் ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாது. என்னுடைய பலன், எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு அந்தஸ்து இருக்கு, எனக்கு இவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி சுய பலத்தையோ வாய் திறமையோ மந்திர வித்த மாயாஜாலத்தை பயன்படுத்தி ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டே சுதந்திரிக்க முடியும். பெரிய கோலியாத்து தான், ஆனா தாவீது சுதந்திரித்தது, அவனை ஜெயித்தது கர்த்தருடைய நாமத்தை கொண்டுதான் ஜெயித்தான், வேற எதை வைத்தும் ஜெயிக்கவில்லை. இவன் எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இவனுக்கு தெரிந்த ஒண்ணே கர்த்தருடைய நாமம். கோலியாத்து வந்திருந்தது, அவன் பெரிய ஈட்டி வச்சிருக்கான், கேடயம் வச்சிருக்கான், பட்டயம் வச்சிருக்கான், கவசமெல்லாம் போட்டிருக்கிறான் யுத்தத்துக்கு. ஆனா தாவீது எதையுமே இல்லை, இதையெல்லாம் வச்சு தான் சண்டை ஓடணும்னு கிடையாது, என்னுடைய திறமையை பயன்படுத்தி தான் ஆத்துமாக்களை சுதந்திரிக்கணும்னு கிடையாது, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தியே ஆத்துமாக்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்து கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஜாதிகள் மேல் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஜனங்களுடைய நெற்றிகளின் மேல் கர்த்தர் என்கிற என்னுடைய நாமத்தை முத்திரை இடுவதற்கு நான் உங்களுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறேன். கர்த்தரே நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க போங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கோதுமை மணிகள் விளைந்து நிற்கிறது, நீங்க போய் பேசின உடனே அவருடைய இருதயம் திறக்கப்பட்டு மனம் திரும்ப ஆரம்பிப்பாங்க. உடனே நீங்க கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி அவங்க நெற்றியில முத்திரையை போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டா அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆள் தாசில்தாருக்கு வேலைக்கு போயிருக்கிறாருன்னு, அவர் என்னைக்கு அந்த அதிகாரத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சைன் பண்ணலாம், ஆனால் தாசில்தாருக்குரிய அந்த முத்திரையை இவர் போட முடியாது. என்னைக்கு இவருக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறாங்களோ, நீ இனிமே உங்களுடைய வேலையை துவங்கலாம் என்று சொல்லி மேலிடத்தில் இருந்து இவருக்கு என்னைக்கு அந்த தாசில்தாருக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறார்களோ அன்றைக்கு இருந்து இவர் சைன் வைக்கும் போது தாசில்தார் என்கிற அத்தாரிட்டியை அவர் பயன்படுத்த முடியும். அந்த அத்தாரிட்டிக்கு அவருக்கு கீழே இருக்கிற எல்லா பஞ்சாயத்தும் எல்லா கிராமங்களும் அடிபணிந்து தான் ஆக வேண்டும். அதுக்கு அப்படி அந்த முத்திரைக்கு அந்த அதிகாரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. அந்த மாதிரி கர்த்தர் நமக்கென்று ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அந்த முத்திரையை போடக்கூடியவர்களே நீங்கள் தான், நீங்க போனா உங்களுக்கு சகலமும் கீழ்ப்படும் என்பதாக கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் பெற்றுக்கொண்ட எவனும் வீட்டை பூட்டிக் கொண்டு கட்டில் மேல் படுத்து நித்திரை பண்ணாதிருக்க கடவானாக. அதிகாரத்தை வாங்கியாச்சு, அபிஷேகத்தை வாங்கியாச்சு, வல்லமையை வாங்கியாச்சு, வரங்களை வாங்கியாச்சு. வாங்கினவர்கள் பயன்படுத்த வேண்டும், கிராமங்களுக்குள்ளே போக வேண்டும். ஆனால் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒருத்தன் கூட எவனும் வீட்டை பூட்டிக் கொண்டு கட்டில் மேல் படுத்துக்கிட்டு நித்திரை பண்ணாதிருக்கவன். நீ இது தூங்கக்கூடிய காலம் கிடையாது தம்பி, இது தூங்கக்கூடிய காலம் கிடையாது தங்கச்சி, இது நீ ஓட வேண்டிய ஒரு காலம், இன்னும் காலம் செல்லாது, இதுவே கடைசி காலம். அப்படி என்று கேட்டால் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் களத்தில் இறங்கி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இன்னும் கையை முடக்கி கொண்டு தூங்க போகிறேன், எனக்கு இன்னும் சோர்வாயிருக்கு, நான் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய காலம் இந்த காலம் கிடையாது. அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட யாரும் இதை சொல்லாதிருப்பானாக அப்படின்னு கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அடுத்த வார்த்தை, எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்து கொண்டு எலும்பு. கர்த்தர் எல்லாருடைய கரங்களிலும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். வல்லமையை
பெற்றுக்கொள்ள காலம் உண்டு. அநேக ஜபங்கள், அநேக அபிஷேக கூடுகையில் கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறார், வாங்கிட்டோம். ஆனால் இன்னொரு காலம் வருகிறது, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட வல்லமையையும் பயன்படுத்த வேண்டிய நாள்கள். இந்த நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது. அடுத்து நம்ம செய்ய போகிறது, நமக்கு கொடுத்த வல்லமையை பயன்படுத்த போகிறோம். பெற்றுக்கொள்ளுகிற காலம் முடிந்த உடனே நாம் செயல்படுத்த வேண்டிய காலத்திற்குள்ளே நுழைய போகிறோம். அதான் கர்த்தர் சொன்னார், எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பாத யாரும் வல்லமையை பயன்படுத்த முடியாது. எலும்பி கிரியை செய்யாத யாரும் இருளை துரத்த முடியாது. நான் டார்ச் லைட்டு தான், என்கிட்ட வெளிச்சம் இருக்கு. டார்ச் லைட்டா இருக்கிற நான் இருளுள்ள ஸ்தலங்களுக்குள்ளே போனால் தான் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும். நான் என் வீட்டுக்குள்ளேயே டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த டார்ச் லைட்டுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆளுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி என்று கேட்டால், நான் அதிகாரம் பெற்ற நான் எழும்பணும், போக வேண்டிய இடத்திற்கு போகணும், பயன்படுத்த வேண்டிய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். செவிடனுடைய காதுகளில் போய் நீ கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுவாயாக. நல்ல இந்த வார்த்தை யோசிச்சு பாருங்களேன். செவிடனுடைய காதுகளில் போய் நீ கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுவாயாக. செவிடனுக்கு காது தான் கேட்காதே, அவன்கிட்ட போய் நீ கர்த்தருக்கு வேண்டும் சொல்ல அவன் எப்படி கேட்குவான்? அப்படின்னா கர்த்தர் இந்த இடத்துல செவிடன் என்று சொல்லுவது நேச்சுரலான சரீரம் சம்பந்தப்பட்ட செவிடன் கிடையாது. இருதயத்தில் சில செவிடர்களா இருப்பாங்க, என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. உணர்வு இழந்தவர்கள். எத்தனை முறை அவர்களுக்கு புத்தி சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. எத்தனை முறை வசனத்தை காட்டினாலும் கேட்கவே மாட்டாங்க. இருதயத்தில் செவிடர்கள், அவர்கள் உணர்வை இழந்தவர்கள். அவங்ககிட்ட போய் நீ சொல்லி, இவ்வளவு நாளா சொன்னல, அவன் கேட்கல, அதிகாரத்தை கொடுக்கிறேன், இப்போ போய் சொல்லி, அவனுடைய இருதயம் குத்தப்படும், அவனுடைய இருதயம் திறக்கப்படும். உன்னுடைய வார்த்தை ஈட்டியை போல அவனுக்குள்ளே ஊடுருவி அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். செவிடனுடைய காதுகளில் போய் மறுபடியும் அதிகாரம் பெற்ற பிறகு போய் நீ சுவிசேஷம் சொல்லி, அதுக்கு பிறகு என்ன நடக்குமா? ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய கண்களை திறந்து அவன் வாயின் கட்டுக்களை அவிழ்த்து என்னுடைய சாட்சியாய் உலாவ வைப்பேன். நம்ம போய் ஒரு ஆளை போய் செவிடர்கள்ட்ட போய், இருதயத்தின் நிமித்தம் உணர்வை இழந்த செவிடர்கள்ட்ட போய் நம்ம சொல்லும் போது இவ்வளவு நாளா அவன் கேட்கல, ஆனா இனிமே அவன் கேட்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இதற்கு பிறகு அவன் சொல்லும் போது அவன் என்ன செய்வானா? அவன் ஏற்றுக்கொள்வான். முதல் காரியம், அவன் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கண்களை திறப்பார். அப்படி என்று கேட்டால், ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு மூட நம்பிக்கை, ஏதோ ஒரு தப்பான சிந்தனை அவனுடைய மைண்டில் இருந்திருக்கு. நம்ம சொன்ன அந்த சுவிசேஷத்தை நிமித்தம் அவனுடைய கண் திறக்கப்படுகிறது. அவனுடைய வாய் திறக்கப்பட்ட பிறகு அவன் என்னுடைய சாட்சியாய் உலாவுவான். என்னுடைய சாட்சி என்று கேட்டால், இனிமே நம்ம போய் எங்க கூட சேரி ஊழியத்துக்கு வா, ஜபத்துக்கு வா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் அவனை தொட்ட பிறகு அவனே கிராமங்களுக்குள்ள போய் கர்த்தருடைய சாட்சியாய் எழும்பி கர்த்தருடைய சாட்சியை சொல்ல ஆரம்பிப்பான். அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது. பாலாய் பூட்டி கிடக்கிற என்னுடைய சபையை நான் திறப்பேன். அடுத்த காரியம், பாலாய் பூட்டி கிடக்கிற என்னுடைய சபை. ஒரு பக்கம் கிராமம், இன்னொரு பக்கம் சபை. பாலாய் கிடக்கிற சபையை நான் திறப்பேன். சிதலம் அடைந்ததையும் சீர்கெட்டதையும் நான் ஒழுங்குபடுத்துவேன். இந்த சபை இந்த நாட்களில் சிதலம் அடைஞ்சி சீர்கெட்டு காணப்படுகிறது, நான் ஒழுங்குபடுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய மனவாட்டியை நான் அலங்கரிப்பேன். மனவாட்டி என்றாலே கர்த்தருடைய சபை. தன்னுடைய சபையைத்தான் மனவாட்டி என்று சொல்கிறார். மனவாட்டி மனநாள் வரும்போது மனவாட்டியாய் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னும் பெண்ணாவே இருக்கக்கூடாது. பெண்ணாய் இருக்கிறவள் மனவாட்டியாய் மாற வேண்டிய தருணம். எப்போ மாறணும் என்று கேட்டால், மணவாளனை சந்திக்கிற நேரம் வந்து விட்டது, கர்த்தருடைய வருகையினுடைய நேரம் வந்து விட்டது. இன்னும் மனவாட்டி தன்னை அலங்கரிக்காமல் இருந்தால் கைவிடப்பட்டவளாய் மாறிவிடுவாள். அதனால தான் கர்த்தர் இன்னொரு வார்த்தை சொல்ல, என்னுடைய மனவாட்டியை நான் அலங்கரிப்பேன். கூணர், குருடர், சப்பானிகள், செவிடர்கள் மத்தியில் நான் உங்களை கொண்டு போய் நிறுத்துவேன். ஸோ இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில், இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் எப்படி கூணர், குருடர், சப்பானிகள் மத்தியில் போய் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்பட்டு உருவூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டு விசுவாசித்தார்களோ, அதே சம்பவம் சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. அவர்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரும். யாரு? இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யமே இறங்கி வரும். அவருடைய கண்கள் பிரத்யட்சமாய் பார்க்கும். அங்கே இருக்கிறவர்கள் உட்பட கர்த்தருடைய மகிமையை பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஏழை எளியோர்களும் விதவைகளும் திக்கற்றோரும் உங்களுடைய நற்கிரியைகளை பார்ப்பார்கள். ஸோ இதுக்கு பிறகு சுவிசேஷ ஊழியத்தில் இன்னொரு பெரிய சேஞ்ச் என்ன நடக்கும்னா, நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் மாற ஆரம்பித்து விடுவோம். இந்த நற்கிரியைகளை செய்யும் போது ஏழை எளிய விதவைகள் திக்கற்றோர் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கிறவர்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சாட்சி பகிர்வார்கள்.
ஸோ நம்ம நற்கிரியைகளை பார்த்து நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களே சாட்சி பகிர ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்த காரியம், வாலிபர்களை சுதந்திரிக்க வேண்டிய காலம் இதுவே. இந்த காலம்தான் நம் வாலிபர்களை சுதந்திரிக்க வேண்டிய காலம். இன்னொரு காலம் இருக்கு, இன்னொரு மாசம் இருக்கு, இன்னொரு வருஷம் இருக்கு என்று கர்த்தர் எங்கேன்னு சொல்லல. இதுதான் காலம். வாலிபர்களை சுதந்திரிக்க வேண்டிய காலம் இதுதான். ஏன்னு கேட்டா, பிசாசு சுதந்திரிக்க போகிற நெருக்கடியில் இருக்கிறான். அப்பனா அவன் கையில் வாலிபர்கள் போக விடாதபடிக்கு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும், வாலிபர்களை கிறிஸ்துவண்டை சேர்க்க வேண்டிய கடமையும் நமக்குத்தான் இருக்கிறது. அது நல்ல சுவிசேஷகனுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஸோ வாலிபர்களை சுதந்திரிக்க வேண்டிய காலம் இதுவே. கல்லான இருதயம் உள்ளவர்களுக்கு நான் சதையான இருதயத்தை கொடுப்பேன். ஸோ யாரெல்லாம் கல்லான இருதயம், இயேசுவை பற்றி சொன்னாலே பிடிக்காது, இந்த வாலிபர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன பேசணும், காமெடியாக என்ன பேசணும், டெக்னாலஜி சோசியல் மீடியாவில் என்ன பேசணும், இது மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒபே பண்ணுவாங்க. ஆனால் இயேசுவை பற்றியோ பைபிளை பற்றியோ எழுப்புதலை பற்றியோ பேசுகிற புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவருடைய இருதயம் கல்லான இருதயமாக இருக்கு. ஆனால் இனிமே என்ன நடக்க போகுது என்று கேட்டால், கல்லான இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சதையான இருதயத்தை கொடுக்க போகிறார். அவரே அந்த இருதயத்தை கொடுத்துருவாரு. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை கர்த்தரே அவர்களுக்கு கொடுப்பார். அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம், என்னால் புடமிடப்பட்டு எழுப்புதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நான் என்னுடைய சேனையோடு இணைக்க ஆரம்பிப்பேன். ஸோ அவர்கள் யாருமே தனியாக ஓடப்போது கிடையாது. கர்த்தர் அவர்களை பிடித்த பிறகு இவர்களும் எழுப்புதல் தரிசனத்தில் அவர்கள் வேகமாய் ஓடப்போகிறார்கள். அறியப்படாத தேசங்களில் என்னுடைய ஊழியத்தை கொண்டு செல்வேன். இந்த காரியம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி பல இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். அநேக நபர்களுக்கு அநேக கிராமங்களை கர்த்தர் காட்டுவார், அநேக பட்டணங்களை காட்டுவார். நீங்கள் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் வல்லமைகளையும் அந்தந்த இடங்களில் கர்த்தர் சீக்கிரத்தில் பயன்படுத்த வகையில் கர்த்தரை உங்களை பயன்படுத்துவார். ஸோ இந்த காரியம் என்பது இந்த 2025 வருஷம் முதல் மாசத்திலேயே கர்த்தர் நம்மளோடு கூட பேசின வார்த்தை. ஒரு சுவிசேஷ ஊழியம் சபைக்குள்ளே எப்படி செய்யப்படும், சுவிசேஷ ஊழியம் கிராமங்களுக்குள்ளே எப்படி செய்யப்படும், செய்தால் என்ன விளைவு உண்டாகும் என்பதை கர்த்தரே தன்னுடைய வாயை திறந்து பேசின வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னு கேட்டால் எல்லாருக்குமே காது இருக்கும், ஏற்றுக்கொள்கிற மனசு வரணுமே. அப்போ நான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அவர்களுடைய கண்களை பார்க்க ஆரம்பிக்கும், உங்களுடைய கண்களை பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தை வெறுமனை விதைப்பது கிடையாது. அது எந்த நோக்கத்திற்காக, எந்த காரியத்திற்காக அந்த விதை போடப்பட்டதோ அது முளை கிளம்பி பெரிய மரமாயி பலன் கொடுக்கும் மரமும் அது செத்து போகாது, அது தன்னுடைய பலனை கொடுக்காமல் இருக்காது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை என்பது அது எவ்வளவு பெரிய தடையையும் உடைக்கக்கூடியது. அது உடைக்கும், எந்த நோக்கத்திற்காக வெளிப்படுத்ததோ அது அந்த சித்தத்தை செய்து முடிக்காமல் தன்னுடைய வேலையை முடிக்கவே முடிக்காது. ஸோ இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் ஏன் நம்மளிடம் பேசியிருக்கிறார் என்று கேட்டால், நாம் ஓட வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். நாம் ஓடி செயலாற்றும் போது கர்த்தர் என்ன செய்வார், ஒரு எழுப்புதல் எப்படி மேகம் அப்படி மெதுவாய் பரவ ஆரம்பிக்குமோ அதை நம்மளுடைய கண்கள் பார்க்கும், நம்மளுடைய கைகளே அந்த எழுப்புதலை பரவ செய்யும். 33 வருஷம் இயேசு பூமியில இருந்தாரு. எல்லாருமே இயேசுவை நம்பினாங்க இல்ல? எல்லாமே மேசியான்னு ஏத்துக்கிட்டாங்களா? அவரை கொன்னுட்டாங்க, இயேசுவையே கொன்னுட்டாங்க. அந்த மாதிரி இயேசுவையவே நம்ம காமிச்சால் கூட நம்பாத கூட்டம் தான். எழுப்புதல் என்பது ஆசீர்வாதம் மட்டுமே கிடையாது, அது உபத்திரவம் நிறைந்தது. ஒரு பக்கம் வசனம், இன்னொரு பக்கம் அற்புத அடையாளங்கள். ரெண்டுல எது முக்கியம் என்று கேட்டால்